ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்விற்கான மிக முக்கியமான ஒரு கவர்மெண்டோடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா பாருங்க. தமிழ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் வந்து எக்ஸாம் வந்து ஆன்சர் கரெக்டாக எழுதினாலும் இந்த நெடுவினா சிறுவினாலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் 1/2 மார்க் கம்மி பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மார்க்கும் கம்மி பண்ணாமல் முழுசாக நெடுவினால 6 மார்க் சிறுவினால 4 மார்க்லாம் எப்படி ஃபுல்லாக வாங்குறது, அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ரைட் பண்ணணும், பேரா மாதிரி ரைட் பண்ணணுமா இல்லை பாயிண்ட் போட்டு எழுதணுமா, ஸோ எப்படிலாம் எழுதுனா ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற பல டிப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினெட்லி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் நீங்கள் 11th ஸ்டூடெண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காம சேனலுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் ஸோ எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ற மார்க் கூட நீங்க அதிகமா எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த கமெண்ட் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து வருஷம் வந்து பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவங்க சார்பாக வந்து அஃபீஷியலாக ஒரு 3 செட்டு மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் செட்டு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ எப்போவுமே அவங்க கொடுக்குற மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கொஷின் அந்த வருஷம் வரும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ அவங்க வந்து மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2024க்கு அஃபீஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணப்பட்ட மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ பேலன்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்கும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காம ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எக்ஸாம் டயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய மெட்டீரியல் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒன் வேர்டை பொறுத்தளவில் 14 ஒன் வேர்டு. ஃபர்ஸ்ட் இந்த 14 ஒன் வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 11லேருந்து 12 கொஸ்டின் நம்ம புக் பேக் எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் வந்து ஒன் வேர்டு டஃபாக இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னனால டெஃபினெட்லி இந்த வருஷம் வந்து ஈஸியாக தான் ஒன் வேர்டு எடுப்பாங்க. புக் பேக் ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் யாரும் பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ புக் பேக் ஒன் வேர்டு நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த குருவினா சிறுவினா நெடுவினா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் படித்தாவே போதும். ஸோ உங்களுக்கு டவுட் வரும், நீங்கள் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து வரலாட்டி என்ன பண்ணுறது. ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரியும் இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிற இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொஸ்டின் பேப்பர், இதில் பாருங்க இது கவர்மெண்டோட அஃபீஷியல் கொஸ்டின் பேப்பர். சோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க எந்த அளவுக்கு நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும், ஓகே அப்ப இவர் சொல்றது உண்மைதான் படிக்கலாம் அப்படின்னு. சோ அதனால அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சிறுவினா பாருங்க, இனமொழி குறித்த ரசூல் கம்சதவு பார்வையை குறிப்பிடுங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது கேட்டிருக்காங்க. அடுத்து சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை கேட்டிருக்காங்க. அடுத்து இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறவர்கள், சோ யார், எண்ணுபவர்கள் யார். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க விளக்கம் தருக கேட்டிருக்காங்க. செந்தூக்கு இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. இதுல நம்ம சொன்ன கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினுமே நம்ம சொன்னது தான் அப்படியே வந்திருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க உரைநடையில இருந்து கேட்கக்கூடிய குருவினா தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைங்க நான் சொன்ன கொஸ்டின் தான். நாட்டுப்புறங்களிலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார், இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை, 3மே நம்ம சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுல நீங்க 2 அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க உயிரீறு மெய்யீறு பற்றி எடுத்துக்காட்டுடன் எழுதும், இதுவும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, மரபு பிழை நீக்கி எழுதுறது, மயங்கொலி சொற்கள், வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல், கலை சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க, கலை சொல்லாக்கம், பொருள் தருக. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்கொடராக்குக, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பாருங்க 4 மார்க் வில்வர்த்தனம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். அண்டு குருவினாலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 2 லைன் அதுலேயே ஆன்சர் கீழே இருக்கும். பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கீழே, அதாவது சரியான 2 கருத்துக்கள் இருப்பேன், ஏதேனும் சரியான 2 கருத்துக்கள் இருப்பேன், கொஸ்டினுக்கு ஏற்ற சரியான 2 ஆன்சர் இருந்துச்சுன்னா, அதாவது பாயிண்ட் போட்டு எழுதணும், 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஸோ முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 2 மார்க் அந்த மாதிரி எழுதிடலாம். ஓகே, இதே 4 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்புடைய 4 பாயிண்ட் அதை தமிழில் கொடுத்துருப்பாங்க, எனக்கு சரியா தெரியல. ஏற்புடைய 4 பாயிண்ட் வந்து சொந்த நடையில் எழுதியிருப்பேன். அதாவது நீங்க வந்து அப்படியே கெயில் உள்ள மாதிரி அந்த மாதிரி எழுதக்கூடாது. அது எழுதுனா ஓகே தான், பட் இருந்தாலும் அது தெளிவாக அதில் அப்படிதான் இருக்கும். சொந்த நடையில் எழுதியிருப்பேன், ஸோ முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு இருக்கும். ஏற்புடைய 4 வரிகள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணும் 4 பாயிண்ட், அதுக்காக நீங்க வெறும் 4 பாயிண்ட் எழுதக்கூடாது. ஏன்னா சின்ன மிஸ்டேக்னாலும் 3 மார்க் 3.5 மார்க் தான் போடுவாங்க. ஸோ நீங்க ஒரு 5லேருந்து 6 பாயிண்ட் போட்டு 5லேருந்து ஒரு 6 பாயிண்ட் எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சிட்டீங்கன்னா ஏதோ ஒரு லைன்ல மிஸ்டேக்னாலும் பேலன்ஸ் உள்ள லைனுக்காக ஸோ அவங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி வந்து பண்ணுங்க. சிறுவினா பாருங்க வில்வர்த்தனம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். சலசவாவியல் செங்கையல் பாயும் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. விரும்பியதை அடைவது எப்படி. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி சப்கட்டிங் போட்டு எழுதுங்க. எப்படின்னா
விரும்பியதை அடைவது எப்படி அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே வந்து நீங்க வந்து ஆன்சர் எழுதுங்க. ஸோ அது வந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். அதே மாதிரி சேர நாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நீங்க ஆன்சர் எப்படி எழுதணும்? கொஸ்டின் நம்பர் 34 போட்டு சேர நாடு செல்வ வளம் மிக்கது அப்படின்னு போட்டு எனும் கூற்றிற்கான காரணங்கள் அப்படின்னு போட்டு நீங்க வந்து இந்த காரணங்கள் வந்து பாயிண்ட் போட்டு வரிசையா எழுதணும். ஸோ அப்படி எழுதியிருந்தாதான் மார்க் வந்து கொஞ்சம் எப்படி பேரா எழுதிருந்தாலும் கொடுப்பாங்க. பட் இப்படி எழுதினா வந்து இன்னும் கொஞ்சம் நீட் அண்ட் ப்ரெசன்டேஷன் கரெக்டா இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க இன்னும் மிஸ்டேக் பெருசா பார்க்க வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால அந்த மாதிரி வந்து எழுதுங்க. ஸோ தென் அடுத்து 4 மார்க் பாருங்க. சொல் பின்வரும் நிலையணி கேட்டிருக்காங்க. இது அடுத்து உரைநடை. இதை பாருங்க. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்தை குறிப்பிடுக. இதுவும் நான் சொன்னதுதான். சமண பள்ளிகளும் பெண் கல்வியும், இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் யாவை. அடுத்து ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றலி கோவில். இதுல 35, 36, 38 3 கொஸ்டின் நான் சொன்னது வந்திருக்கு. அப்ப நீங்க ஈஸியா 2 எழுதிடலாம். ஸோ அதனாலதான் நீங்க வந்து நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சீங்கன்னா நீங்க எழுத வேண்டிய கொஸ்டின் எத்தனையோ அத்தனை கொஸ்டின் அதுக்கு மேலேயும் கூட கண்டிப்பா வந்துடும். பட் நீங்க எழுத வேண்டியது கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா. அடுத்து சொல் பின்வரும் நிலையணி பாருங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையனுக்கும் சொல் பின்வரும் நிலையனுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அதை நல்லா பாத்துங்க. இங்க கேட்டிருக்கிறது சொல் பின்வரும் நிலையணி கேட்டிருக்காங்க. அடுத்து தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடி குரட்பாவில் பயன்படுள்ள அணி. இங்கதான் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயன்பட்டு வரும். ஓகேங்களா. சோ அந்த ரெண்டும் கேட்டிருக்காங்க. அடுத்து நயம் பாருதல், அதாவது மையக்கருத்து எழுதி ஏற்புடைய 3 நயங்கள். ஆன்சர் கீழே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மையக்கருத்தை எழுதியும் ஏற்புடைய 3 நயங்கள் எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கும் போட்டு அந்த 3 நயங்களுக்கு பிராக்கெட் போட்டுட்டு அந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன போட்டிருப்பாங்கன்னா எதுகை, மோனை, சந்தம், அணி, தொடை அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க மையக்கருத்து எழுதுனாதான் 1 மார்க். அதுக்கப்புறம் நீங்க 3 நயம் எழுதணும். அது எதுகை நயமா இருக்கலாம், மோனை நயமா இருக்கலாம், அணி நயம், சந்த நயம், எந்த நயம் வேணாலும் இருக்கலாம். 3 நயம் எழுதியிருக்கணும். ஓகேங்களா. பொருள் நயம் அந்த மாதிரி. ஓகேங்களா. அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பழமொழியை வாழ்க்கை நிகழோடு தொடர்படுத்தி எழுதுக. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கேட்டிருக்காங்க. அடுத்து வா என்ற வேறு சொல்லி வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையாளனின் பெயராக மாற்றி தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ அது கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க. அடுத்து டிரான்ஸ்லேஷன் தமிழாக்கம். இது நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொன்னாலும் இது கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெடுவினா பொறுத்தளவில் பாருங்க. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமர் புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. அடக்கமுடைமை ஒருவர் வாழ்வில் உயர்த்தும் கூற்றை முப்பால் வெளி விளக்குக. நெடுவினா பொறுத்தவரை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து நீங்க திருக்குறள்ல மொத்தம் 3 நெடுவினா இருக்கு. அந்த 3 நெடுவினா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன்று செய்யுள்ளது திருக்குறள்ல இருந்தா வரும்னு. ஸோ அதனால திருக்குறள் உள்ள 3 நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க உரைநடையில இருந்து கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மை என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான ஒரே ஒழுக. சுந்தர ராமசாமியின் காட்சியில் கலந்த பேராசை. இது நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா வரும்னு. சுந்தர ராமசாமியின் காட்சியில் கலந்த பேராசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. எப்படி நான் குருவினா சிறுவினால எப்படி எழுதணும்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி நெடுவினாக்கும் ஒரு பாயிண்ட் எப்படின்னா குறிப்பிச்சட்டத்துக்கு போட்டுக்காங்க. குறிப்பிச்சட்டத்துல முன்னுரை நீங்க எழுதக்கூடிய அந்த பொருள் என்னெல்லாம் டாபிக்ஸ்ல எழுத போறீங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு கடைசியில் முடிவுரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றையும் எழுதி அண்டர்லைன் பண்ணி கீழே ஸ்டாரா போட்டு அழகா நீட்டா எழுதுனீங்கன்னா மிஸ்டேக்கை பார்க்க மாட்டாங்க. 6 மார்க் கொடுத்துருவாங்க. அந்த அடித்தல் திருத்தல் இல்லாம பாத்துக்கோங்க. அது ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். அண்ட் சப்போஸ் தெரியாம அடிச்சிருந்தா 6 மார்க்ல இருந்து குறைச்சிருவாங்களா 5 மார்க் தான் போடுவாங்கன்னு பயப்படுவாங்க. குறைக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரெசன்டேஷனை நீட்டா பண்ண பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து விரிவான கதையிலிருந்து என்ன கேட்டிருக்காங்க. அதாவது துணைப்பாடத்துல பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீவீர் அறிவினையாவை பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்கும். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து அம்மா வழியின்னு தொடங்கும் குறுந்தொகை பாடலும் செயல் என முடியும் குரலும் கேட்டிருக்காங்க. திருக்குறள் பொருள் மேக்ஸிமம் முடியும் குரல் தான் கேட்பாங்க. மனப்பாட பாடல் பொறுத்து இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க நிறைய பேர். பட் முடிஞ்சா ட்ரை பண்றேன். பட் மனப்பாட பாடல் எல்லாத்தையும் படிக்கிறது பெஸ்ட். ஏன்னா அது 10th மாதிரி வந்து 2 கொடுத்து 1 எழுத சொல்றது கிடையாது. அவங்க கேட்குற பாட்டு நம்ம எழுதி தான் ஆகணும். ஸோ அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கானது. மற்ற குருவினா சிறுவினா நெடுவினா இலக்கண கொஸ்டின்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா போதும் 100% கண்டிப்பா அதுல இருந்து வரும். ஆனா மனப்பாட பகுதி பாடல் மட்டும் நான் இல்லை யாருனாலுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு எல்லா மனப்பாட பாட்டையும் படிங்க. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு படிங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் பேப்பர் லிங்க், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லிங்க், அடுத்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு PDF நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.